நாடகத்தை அரங்கேற்ற நல்லவர்களும் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன் மிக்க அரசுப்பட்டாண்டு பெண் போன் மிக்க பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவெல்லாம் செல்வமாக சென்ற இடமெல்லாம் சிறப்போங்கி பில்லி சூனியம் காத்து கருப்பு எதிராளி பகையாளி இதுவே அணுகாபடிக்கு அதாவது குடும்பத்துல பாலாறு செல்வமாக வாழ வேண்டும் ராமோ செய்யும். வெளி உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் யாரு? செல்வண்ணா. அதாவது கருப்பூர் வெள்ளாளப்பட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய அதாவது செல்வண்ணா. நம்மளை எல்லாம் செல்வண்ணா யூடியூப் சேனல். ஆமா, நம்மள வந்து அதாவது பாக்கடா டே 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 புள்ளி நிக்க முடிஞ்சு பாக்குறது இல்ல. நம்மளே சரிங்க, எப்படியா பாக்குறேன். அண்ணாசுடைய அதாவது செல்வண்ணாருடைய குடும்பமாகப்பட்டதும் அவர் செய்கின்ற தொழில் அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பாகவும் செய்கின்ற தொழில் ஆணைப்பொருளை குதிரைப்போல் ஓட்டம் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி செல்லிமன பிரார்த்தி ராமோஜயம் நாடகத்தை யார் தெரியுமா? வாசனை மலைகள் கூடி நான் வந்தேனே சபையை நாடி. நான் யார் தெரியுமா? ஆறுமணி. அடியே என்னுடைய பேரு என்ன பேரு? நல்லமணி. ஏய் அழகா என் பேரு நல்லமணி. ஓ, உனது பேர் நல்லமணி? ஆமாடி. ஏமா ஏண்டி உனது பெயர்? ஆமா நல்லமணி என்று சொல்கிறாயே. சரி, இந்த நல்லமணிய பெற்ற தாயாரு தந்தை யாரு? ஆகமது 12. என்ன தாயார் எப்படி பிறந்தி? எப்படி வளர்ந்தேன்? அண்ணா எங்க பஸ் ஸ்டாண்டுக்காரா கேட்டது? யாரு கேளு சொல்லு.
குட்டியாடி மாலை. ஓ உங்க அம்மா மோகன மாலை. தாயோ மோகன மாலை. ஆமா. தந்தை இந்த பேரு வித்த தந்தையார் நாகசெட்டி. நாகசக்தி. ஆமா, நாகசெட்டி. இருவருக்கும் நான் மகளாக பிறந்திருந்தாலும் நல்ல மணி அடியே காலகாலத்துல எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உனக்கு பண்ணிவிட்டாங்களே. என்னது? குடும்ப கட்டுப்பாடா? குடும்ப கட்டுப்பாடா? கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? அப்படியா? எத்தனை மணிக்கு வந்துட்டு நாடகம் விஜயம்மா படுத்திருக்கீங்க விஜயம்மா அதாவது படுத்திருக்கீங்க படுத்திருக்கேன் பேசிப்பா அம்மா என்ன மாலையிட்டவர் யாரு தெரியுமா? மாணாக்க செட்டியா? மாணாக்க செட்டி. ஓ மாலையிட்ட மன்னவரோ மாணாக்க செட்டியார். ஆமாடி. அம்மம்மா இந்த நல்ல மணியை தேடித்து பாராட்டி அதான் யுவராஜ் என்ற ஐயா கண்ணகவத்தினி அப்படி என்ற பெண்ணை எனக்கு மகளா அனுப்பித்தான். அடியே அப்படி ஒரே ஒரு பிள்ளைக்கு தாயாக இருந்தாலும் அம்மா அடியே ஐயோ உன்னதான் அசையா நம்பி வந்திருக்கிறேன். நான் ஏதாவது காட்டுக்கு நான் பாக்குறேன். யாருங்க அப்புறம் பாக்குறது வேடி தூக்கி என்னது பாக்கணும். அதே போடுங்க. அது கிடையாது. அதான் என் கணவரை பார்க்க வேண்டும். போகலாமா? போகலாமே. அம்மா இங்க வாடி. நானும் நம்பனேன் கை வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. முடியாயா? அப்படியா? அந்த வாயு கையும் சத்திரமா இருக்கணும். அம்மம்மா நாளே மணாலே பார்க்க போகலாமா? அண்ணவா